ஸோ இப்படி மரபொழி மருத்துவங்களுடைய ஆணிவேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நோயறிதல் முறை தான். சரிங்களா? இப்போது ஒரு மருத்துவத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதோடைய ஆணிவேரான நோயறிதல் முறையை பிரேக் பண்ணிட்டா வந்து சீக்கிரம் அழிஞ்சிடும். சிகிச்சை முறையை வந்து என்னதான் சிகிச்சை முறையில் என்ன நீங்கள் வந்து அதாவது அடுத்தடுத்த நிலையில் போனாலும் சரி, இல்லை அதை வந்து அழிக்க நினைச்சாலும் சரி, அது வந்து அந்த மருத்துவத்தை வந்து அழிக்க முடியாது. ஆனால் இதே நீங்கள் நோயறிதல் முறையை ஒரு மருத்துவத்தை அழிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மருத்துவம் தானே மெதுவாக வந்து அழிஞ்சு போயிடும். சரிங்களா? இதை தான் ஆங்கில மருத்துவம் செஞ்சுருக்காங்க. ஆங்கில மருத்துவம் எப்போ வந்து மரபொழி மருத்துவங்கள் ரொம்ப பரவலாக வந்து உலகம் முழுக்க அதாவது அந்தந்த உலகத்தில் இருக்கிற அந்தந்த நாடுகளில் மரபொழி மருத்துவங்கள் பயன்பாட்டில் இருந்ததோ, குறிப்பாக மற்ற நாடுகளில் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஆயுர்வேதமாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், இந்த மரபொழி மருத்துவங்களை ரொம்ப ஈஸியாக அவங்க எப்படி அழிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஆணி வேரான நோயறிதல் முறையை வந்து பிரேக் பண்ணாங்க. அப்போ இந்த மரபொழி மருத்துவங்களோட நோயறிதல் முறையை அழித்த உடனே கொஞ்சமாக அழிச்சிட்டு ஆங்கில மருத்துவத்தோட ஸ்கேன், அப்புறம் வந்து லேப் ரிப்போர்ட், அப்புறம் வந்து லேப் ரிப்போர்ட், ஸ்கேன், எக்ஸ்ரே, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து திணிச்சு இது வழியாக வந்து மரபொழி மருத்துவங்களை வந்து சிகிச்சை அளிக்க சொன்னாங்க. ஸோ இப்படி சிகிச்சை அளிக்கும் பொழுது எப்படி வந்து பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்த முடியும்? லேபில் இருக்கிற டெஸ்ட்டோ இல்லை ஸ்கேனில் இருக்கிற ரிப்போர்ட்டோ பஞ்சபூதங்களை பற்றி பேசவே பேசாது. ஸோ பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் இந்த லேப் ரிப்போர்ட்ஸ் கிடையவே கிடையாது. ஆனால் எல்லா மரபொழி மருத்துவங்களும் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு, சிகிச்சை அளிச்சிட்ருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது பஞ்சபூதங்களை கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒத்து போகாத ஒரு லேப் ரிப்போர்ட்டை வச்சு சிகிச்சை அந்த மரபொழி மருத்துவங்களை சித்த மருத்துவமாக இருக்கட்டும் இல்லை ஆயுர்வேதமாக இருக்கட்டும் சிகிச்சை அளித்தா அது எப்படி வந்து முழு பலனை கொடுக்கும்? நிச்சயமாக வந்து எந்த விதமான தாக்கமும் அந்த மருந்தால் ஏற்படாது. ஏன்னா நோய் கூறுகளோ நோய் தொந்தரவுகளோ உருவானது ஒரு இதுவாக இருந்தாலும் இங்கே நம்ம வெளிப்படுற ஒரு கூறுகளை பார்த்து சிகிச்சை அளிக்கும் பொழுது அது பொருந்தாத ஒரு விஷயமா போயிடுது. இதனால் தான் இன்றைக்கி மரபொழி மருத்துவங்கள் பெரிய வியாதிகளை பார்த்து திணறாங்க. அவங்களுக்கு அடிப்படையாக அவங்களுக்கு கற்றுத்தரும் பொழுதே அந்த பாரம்பரிய நோயறிதல் முறையை வந்து அவங்க கல்லூரிகளில் கற்றுக் கொடுக்காம ஆங்கில மருத்துவத்தோடு இணைஞ்சு ஆங்கில மருத்துவத்தோட நோயறிதல் முறையை திரிச்சு சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்க பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது ஆங்கில மருத்துவத்தை அவங்களே சஜஸ்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. சாதாரண சின்ன பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் ஆங்கில சிகிச்சை கொடுக்குறாங்க, தங்களுடைய சித்த மருத்துவத்தை கொடுக்குறாங்க. பெரிய வியாதிகள் வரும்போது அவங்க தங்களால் முடியலன்ற பட்சத்தில் அனுப்பிடுறாங்க. ஏன் வேலை செய்யலை, ஏன் திணறாங்க அப்படின்னா அடிப்படையான பஞ்சபூதங்கள் சித்த மருத்துவத்தோட அடிப்படையான நாடி பரிசோதனை இல்லவே இல்லை. அதே மாதிரி பஞ்சபூதங்கள் அடிப்படையாக வச்ச அந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற விஷயத்த அடிப்படையாக வச்ச கேட்டறிதல் முறையும் இல்லை. ஸோ இது இல்லாததுனால இவங்களுடைய சிகிச்சை முறைகள் வந்து முழுமையாக பலன் அளிக்கிறது இல்லை. அப்போது என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு இந்த சிகிச்சை இந்த சித்த மருத்துவ மேலேயோ இல்லை ஆயுர்வேத மேலேயோ ஒரு அதிருப்தி ஏற்படுது. இந்த அதிருப்தியின் காரணமாக ஒட்டுமொத்த மரபொழி மருத்துவத்தையே வந்து மக்கள் ஒதுக்கி வச்சிடுறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் தாக்கெல்லாம் ஏற்படாது, ஆங்கில மருத்துவத்துக்கு போனால் மட்டும்தான் எல்லாமே சரியாகும். ஏன் ஆங்கில மருத்துவத்துக்கு போனால் சரியாகும்னா அவங்க கொடுக்குற அதே லேப் ரிப்போர்ட்டை தான் சித்த மருத்துவத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுடைய சிகிச்சை முறைகள் அதுக்கு ஒத்து போகாததுனால அது குணமாகலை. ஆனால் அதே லேப் ரிப்போர்ட் ஆங்கில மருத்துவத்துக்கு அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு சிகிச்சை முறைகள் இருக்கிறதுனால அவங்க எதை எதிர்பார்த்து வராங்க. உதாரணமாக எல்லா மக்களுடைய மனசுலையும் பார்த்தீங்கன்னா சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆணித்தனமாக அரைஞ்சி வச்சுருக்காங்க இல்லையா? ஒரு காலத்தில் இப்போ கொரோனா அப்படின்ற காலங்களில் ஆரம்ப கட்டத்தில் கொரோனா எப்படி வந்தது? சளி, இரும்பல், காய்ச்சல் இருந்தால் மட்டும்தான் கொரோனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சமாக செகண்ட் வேவ் வரும்போது என்ன சொன்னாங்க? தலை சுற்றல், லூஸ் மோஷன் ஆகிறது, அப்புறம் வந்து மயக்கம் வர்றது, வாமிட் வர்றது, இது எல்லாமே கூட கொரோனாவுடைய சிம்டம்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இப்படி ஒவ்வொரு அலையிலையும் இவங்களாம் கொரோனாவுடைய சிம்டம்ஸை ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும்? எந்த மாதிரியான ஒரு மனநிலையை உற்பத்தி பண்ணுறதுக்காக இவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த உடம்புல எந்த தொந்தரவு ஏற்பட்டாலும் நம்ம மைண்ட் எங்கே போகணும்? கொரோனாவுக்கு போகணும். உடனே கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே நம்ம போகணும். அப்போது கொரோனா டெஸ்ட் எடுக்க வைக்கிறதுக்கான ஒரு உத்திகள் எப்படினாலும் உடம்புல வந்து ஒரு வைரஸ் அப்படின்னும் போது அது இருக்க தான் செய்யும். அப்போ டெஸ்ட் எடுக்க போகும்போது அதை முறையாக செய்கிறானோ முறையற்றதாக செய்கிறானோ அவங்கள பிடிச்ச ஒரு பேஷண்ட்டாக மாற்றுறதுக்கான யுத்திகள் தான் இது. எல்லா விதமான உடம்புல ஏற்பட்ட எல்லா விதமான மாறுபாடுகளையும் வந்து கரோனாவாக வந்து மாற்றணும். இதே தான் சர்க்கரை நோய். இன்றைக்கி மக்கள் வந்து எப்படியான மனநிலையில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெலிஞ்சு போனாலும் தனக்கு சர்க்கரை நோய் தான் இருக்குமோ, இல்லை தலை சுற்றினாலும் தனக்கு சர்க்கரை நோய் இருக்குமோ, இல்லை வேறு எந்த தொந்தரவுகள் வந்தாலும் யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை என்னம்மா இது நல்லா இருக்கீங்கன்ற ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. உடனே நம்ம மனசு முழுக்க என்னவா இருக்கும்னா
சர்க்கரை டெஸ்ட் எடுக்க போகணும். ஏன் அப்படின்னா சர்க்கரை நோய்க்கான சிம்டம்ஸை அவன் அத்தனை அடுக்கி வச்சுருக்கான். ஆனால் ஜனங்களுக்கு இது வரைக்கும் தெரியல, சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய எந்த வழிமுறைகளும் ஆங்கில மருத்துவத்தில் இல்லவே இல்லை. சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவத்தால் குணப்படுத்தவே முடியாத அந்த பட்டியலில் வருது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க சொல்கிற எந்த சிம்டம்ஸோ அவங்க சொல்கிற லேப் ரிப்போர்ட்டோ நம்பரோ வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற இடத்துல வந்து ஜனங்கள் இன்னும் வரவே இல்லை. இன்னமும் அந்த சர்க்கரை நோயை பிடிச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆங்கில மருத்துவம் அதாவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் தங்களை தாங்களே தம்பட்டு அடிச்சுக்கிறாங்க. எப்போ சட்டம் சொல்லுதோ அந்த சட்டத்தை மீறி செய்கிறது அவங்க தான். ஆனால் மரபொழி மருத்துவர்களை தான் வந்து சட்ட ரீதியாக வந்து குழவு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு டெலிவரிக்கு இவங்க படுத்தின பாடும் ஒரு டெலிவரி கூடாதுன்றதுக்காக இவங்க என்னென்னலாம் அட்டூழியங்கள் செஞ்சாங்க, எப்படிலாம் மக்களை கிளப்பி விட்டாங்க, மீடியாஸில் எப்படிலாம் வந்து ஒவ்வொரு ஆங்கில மருத்துவர்களும் வந்து அப்புறம் உரையாடல் நிகழ்த்தினாங்க, பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படிங்கிறது வரலாறு. ஆனால் ஒரு சட்டத்தில் 51 நோய்கள் வந்து இருக்கவே, இந்த நோய்களுக்கு ஆங்கில மருத்துவம் சிகிச்சையே செய்யக்கூடாது, குணப்படுத்துறேன்னு சொல்லக்கூடாது, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி பேஷண்ட்டை பிடிச்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் சொன்னதுக்கு அப்புறமும் கூட இன்றைய நிலை வரைக்கும் அந்த நோய்களுக்கு இந்த ஆங்கில மருத்துவம் சிகிச்சை அளிச்சிட்ருக்காங்க. இதை எந்த சட்டப்பூர்வமாக எந்த அரசாங்கமும் இல்லை நீதிமன்றங்களோ கேட்கவே இல்லை. மரபு வழி மருத்துவர்கள் கூட இதை ஊடகங்களில் போய் சொல்லவே இல்லை, பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா ஆங்கில மருத்துவம் ஆதிக்க மருத்துவமாக இருக்குது. ஆதிக்க சாதி ஆதிக்க மதம் மாதிரி மருத்துவத்திலையும் ஆதிக்க மருத்துவமாக ஆங்கில மருத்துவம் ஒற்றை மருத்துவமாக உலகம் முழுக்கவுமே ஆண்டுட்டு இருக்கிறதுனால அதோடைய தவறுகளை அதுக்கு பின்னாடி இருக்கிற அட்டூழியங்களை கேள்வி கேட்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை. பயம். ஸோ நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்களுக்கு வரணும்.